வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அட்வான்ஸ் ஜாவா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு சர்வ்லெட் அப்படின்ற கான்செப்ட். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, ஸோ அது எதுக்காக அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சர்வ்லெட்னா எப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். எப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எப்போ ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சோ அப்போ வந்து சர்வ்லெட் டெக்னாலஜி நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான், அதாவது ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன்னா ஸோ ஒரு யூசர் வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இருக்கிற ஸ்க்ரால் பண்ணலாம். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருந்தது. ஸோ டைனமிக் வெப் அப்ளிகேஷன் என்னன்னா, ஸோ இப்போ யூசர் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறாரு, அப்படி இல்லைனா ஒரு அப்ளிகேஷனில் லாகின் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறாரு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் மேக் பண்ணுறோம், ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றபோது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன். ஸோ அப்போ தான் நமக்கு சர்வ்லெட் அப்படின்ற டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போது சர்வ்லெட் ஏன் சர்வ்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, சர்வ்லெட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு வெப் சர்வர் ரிலேட்டடான வெப் ரிலேட்டடான நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போது மல்டிபிள் டைம்ஸில் ஒரு அப்ளிகேஷனை மல்டிபிள் யூசர்ஸ் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒருத்தருக்கும் அவங்க என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்பஸ்க்காக அது ஒர்க் ஆகும். ஸோ ஒருத்தரோட இன்னொருத்தர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஒருத்தர் பண்ணுற ஒர்க்கை இன்னொருத்தரையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஏன்னா சர்வ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா லாங்குவேஜில் கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ்லெட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மல்டி த்ரெட்டட்னால தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கும் ஈச் த்ரெட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுது. ஸோ த்ரெட் ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட்னா என்ன, அதான் சர்வ்லெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜாவா கிளாஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கன்சோலில் ரன் ஆகாமல் வெப் சர்வரில் ரன் ஆகும். அதே மாதிரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு ரெக்வெஸ்ட்டு, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட், சிம்பிளாக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வ்லெட் வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ரிட்டர்ன் பண்ண ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெப்பில் வந்து நம்ம அதை டெப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகும். எப்படி கம்பைல் ஆனால் பைட் கோடாக அதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் வந்து அந்த பைட் கோடை பைனரி கோடை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரன் பண்ணி அந்த அவுட்புட்டை நமக்கு தரும். ஸோ அதில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். சிம்பிளாக இதாங்க. ஸோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசனு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்வ்லெட் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் கொடுத்துக்கோங்க, நியூவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அப்படின்றது வரும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக அது இருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் இந்த ஹெல்ப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ லோட் ஆகிட்டு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விசார்டில் தான் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்கும். சிலது எனக்கு இல்லை, இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட் வேணும். ஸோ லைக் நீங்கள் ஒரு தீம்ஸ் கூட இதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எது யூஸ் பண்ண போனால் ஸோ ஜேஎஸ்பி அப்படின்னு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடியூல் வரும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் கைஸ். ஸோ இந்த எக்லிப்ஸ் என்டர்பிரைஸ் ஜாவா அண்ட் வெப் டெவலப்பர் 3.2.20 இருக்கு இல்லையா, இதுதான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படின்னா சிம்பிள் தான். ஸோ இதில் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில என்னென்ன இன்ஸ்டால் ஆகும் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும் ஒன் பை ஒன்னாக. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு அது தெரியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த லைசன்ஸை அக்செப்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு இது பண்ணி ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆனதும் அதுவே ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு திரும்ப இதை ஓப்பன் ஆனதும் ஸோ ஃபைலில் போயிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், அதனால் எனக்கு தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ், ஓகே. ஸோ இதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேஜுக்கு வரும். ஓகே,
ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் ஷோ ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக இதானதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் அது ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபைலில் நியூ போயிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து சாம்பிள் இல்லைனா ஜேஎஸ்பி ப்ராஜெக்ட். ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் மல்டிபிள் லெட்டர்ஸ் வருதுன்றதுனால இப்படி ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்கோர் விட்டுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ மற்றபடி இதில் பெருசாக கேஸ் சென்சிட்டிவ் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த நேமில் கிரியேட் ஆகிக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ டாம்கேட் நம்ம இன்ஸ்டால் வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கலாம் டைமு. ஓகே, ஸோ டாம்கேட் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த டாம்கேட் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சர்வர். ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ சர்வலெட்னா அது வந்துட்டு வெப் பேஜ்லாம் ரன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு அதை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர் தேவைப்படும். நம்ம இப்போ அந்த சர்வரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் போயிட்டு ஸோ அப்பாச்சி டாம்கேட் வெர்ஷன் 9 போட்டுக்கோங்க. ஸோ 9 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 9 டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே வரும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது 64 பிட், அதனால் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோடய ட்ரைவில் போட்டு வச்சுக்கிறேன். சாஃப்ட்வேர்ஸ் ஃபோல்டரில் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து இங்கே அன்சிப் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கால் கொடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா அன்சிப் கேட்கும். அன்சிப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது அன்சிப் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஏன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் இது டைம் எடுக்கும். ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எல்லா ஃபைலும் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட்லேருந்து இங்கே வந்து இந்த நியூ ரன் டைம் கொடுப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பனும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த VMware யூஸ் பண்ண போதில்லை. மேலே இந்த ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்பாச்சி ஷோ ஆகும். ஸோ அப்பாச்சி டாம்கேட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வெர்ஷன் 9. ஸோ வெர்ஷன் 9 வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் லோக்கல் சர்வர் கொடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுதான். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்போ வந்து வச்சோடனே இதில் வந்துட்டு ஸோ இங்கே ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ அந்த ஸ்பீசியில் நான் C டிரைவில் வச்சுருக்கேன். அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே வச்சுட்டாங்க அதுக்குள்ளே. ஓகே, ஸோ இந்த இது ஃபோல்டரில் வந்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ கொடுத்தோடனே ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இந்த வெர்ஷன் 4 இருக்கட்டும். ஸோ அது வேறு எதனா செலக்ட் ஆகிடுச்சுன்னா வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க ட்ராப் டவுனில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த ஜெனரேட் web.xml ஃபைல், ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பர்பஸ் வந்து நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னே இது க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் சொல்லுது. ஸோ இது ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது, சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்கள் ஸ்க்ரீனில், அவ்வளோதான். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஜாவா ரிசோர்ஸஸ்லேயும் இந்த வெப் கண்டென்ட்குள்ளேயும் தான். இப்போதைக்கு நம்ம வெப் கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வெப் கண்டென்ட் ஒர்க் பண்ணலாம். இப்போ இதில் இந்த SRCக்குள்ளே நம்ம வந்துட்டு சர்வலெட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை சர்வலெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த SRC செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. நீங்கள் கிளாஸ் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜ் நேம்லேயே உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா project.controller அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோலர். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேமில் பேக்கேஜ்னா உங்களுக்கு அந்த நேமில் பேக்கேஜும் கிரியேட் ஆகிடும், அந்த கிளாஸும் கிரியேட் ஆகிடும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ லோட் ஆகிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜும் கிரியேட் ஆகிடுச்சு, என் கிளாஸும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வலெட்டை 2 வேஸில் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு சர்வலெட் கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் இம்ப்ளிமெண்ட்ஸ் சர்வலெட் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ இப்படி பண்ண போகிறதில்ல. HTTP சர்வலெட் அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம். HTTP சர்வலெட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தான் இருக்கா. ஸோ அப்போ நம்ம சர்வலெட் கிளாஸே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். சர்வலெட் ஓகே. ஸோ அப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் கேட்கும். ஏன்னா இந்த சர்வலெட் அப்படின்றது ஸோ அது சோர்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் ஆகும். ஓகே. ஸோ சர்வலெட் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ அதான் பண்ண சொல்லுது. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ ஓவர் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த சர்வீசஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை கேட்ச் ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸெப்ஷன் கிளாஸோட மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இது இந்த சர்வீஸ் இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுவோம். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இது வெப்பேஜில் கால் பண்ண போகிறோம். ஒரு ப்ரௌசரில் இருந்துட்டு அந்த ப்ரௌசர்லேருந்து கால் பண்ணும்போது அந்த ப்ரௌசரில் வெல்கம் அப்படின்ற ஒரு வெல்கம் டு DinaTechy அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா system.out print எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே கன்சோலில் தான் பிரிண்ட் ஆகும். நாம் இப்போ வந்து ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ண போகிறோன்றதுனால பிரிண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எதுலேருந்து ஆப்ஜெக்ட் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் அப்படி இந்த சர்வலெட் ரெஸ்பான்ஸோட ஆப்ஜெக்ட் தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது res.get writer அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இப்போ ஏன்னா ஸோ இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பாஸ் பண்ணுற எல்லா ரெக்வஸ்ட்டும் இந்த சர்வலெட் ரெக்வஸ்ட் அப்படின்ற கிளாஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். இப்போது இந்த சர்வலெட் ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஜெக்ட் தான் இது. ஸோ அப்போது நம்ம ரெஸ்பான்ஸாக எதை சென்ட் பண்ண போகிறோம்னா அந்த வெல்கம் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த வெல்கம் மெசேஜை நம்ம இதுக்குள்ளே இருக்க அந்த கெட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணால் தான் இது ரெஸ்பான்ஸாக போகும். ஸோ அதன் ரீசனால் தான் நம்ம ரெஸ்பான்ஸில் இருந்து கெட் ரைட்டரை எடுத்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அவுட் டாட் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எல்லா மெத்தடுமே இருக்கும். இதில் அப்பன் மெத்தடு அதே மாதிரி அந்த நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் இந்த பிரிண்டர்ல மெத்தடுமே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸில் நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வெல்கம் டு அட்வான்ஸ் ஜாவா இன் DinaTechy சேனல் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன் சிம்பிளாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். அவுட் டாட் க்ளோஸ்ன்ற மெத்தடை நம்ம கால் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த கிளாஸை இந்த சர்வலெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது மூலிமா அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறது மூலிமா இதை நம்ம சர்வலெட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்வலெட்டுக்கு ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம். ஸோ யூஆர்எல் பேட்டர்ன்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த வெப்சைட்குள்ளே போனோடனே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் பேட்டர்ன். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இல்லை. ஸோ இப்போ இதிலே வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா எனக்கு இந்த பேஜுக்கு வருதா. ஸோ அப்போ இந்த பேஜுக்கான யூஆர்எல் பேட்டர்ன் தான் இங்கே இருக்க இந்த நேம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு நேமை நம்ம இந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். அதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சொன்னேன் web.xml ஃபைல் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போ அது எதுக்குள்ளே இருக்குன்னா வெப் கான்டென்ட்குள்ளே அப்புறம் web.inf அதுக்குள்ளே இருக்கும் web.xml அப்படின்ற ஃபைல். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சோர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் லிஸ்ட் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 2 க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா ஒரு சர்வலெட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சர்வலெட்டை இந்த ஓம்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்ற கிளாஸுக்கு மேப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வலெட் மேப்பிங் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சர்வலெட் மேப்பிங்கில் ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சர்வலெட் க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வலெட் அந்த சர்வலெட்டுக்குள்ளே இந்த சர்வலெட்டுக்கு நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்றதை கொடுக்கணும்.
ஓகே, நான் வந்துட்டு ஹோம் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் கேப்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்லெட்டுக்கு இப்போ சர்லெட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சர்லெட்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் சர்லெட் கிளாஸ்ன்ற இது. இந்த கிளாஸ் நேம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். அப்போது பேக்கேஜ் நேம் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம்னா நமக்கு தெரியும், பேக்கேஜ் நேம் டாட் அந்த கிளாஸ் நேம் தான் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வலெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சர்வலெட்டை ஒரு யூஆர்எல் பேட்டர்னுக்கு மேப் பண்ணும். ஓகே, ஸோ சர்வலெட் மேப்பிங், அதுக்குள்ள யூஆர்எல் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு டேக். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நேமு, இந்த மாதிரி நீங்கள் இந்த சர்வலெட்டுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ண போகிறீங்களா, அந்த நேம் எதுவாக என்ன இருக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஆர்எல் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. இந்த யூஆர்எல் பேட்டர்னை இந்த கிளாஸுக்கு மேப் பண்ண போகிறோம், அதாவது இந்த சர்வலெட்டுக்கு. ஸோ அப்போது சர்வலெட் நேம்ன்ற டேகு. ஸோ இந்த ட்ராப் டவுனில் எப்படி வருது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு லெட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்டு, அந்த வேர்டுக்கு ட்ராப் டவுனில் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னா அது நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இப்போ அந்த சர்வலெட்டோட நேம் காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டா ஸோ நம்ம ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் பேட்டர்ன் ஹிட் பண்ணோம், ஏதாவது இந்த யூஆர்எல் பேட்டர்ன் கொடுத்தோன்னா நமக்கு இதில் இருக்க இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆன் சர்வர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேனுவலி டிஃபைன் சர்வர், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு இருக்காது. ஸோ அதனால் இங்கே மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்பாச்சி வரும், அதில் போயிட்டு வெர்ஷன் 9 ஓகே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நிறைய மல்டிபிள் சர்வலெட் ப்ராஜெக்ட் இருக்குன்னா எனக்கு பர்டிகுலராக எது தேவை அதை மட்டும் ரன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். ஆக்சஸ் ஓகே. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்பில்ட் ப்ரௌசரே இருக்கும். ஸோ சர்வலெட்டே ஒரு இன்பில்ட் ப்ரௌசர் கொடுக்கும், அதுலேயே ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் யூஆர்எல் பேட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இந்த யூஆர்எல் பேட்டர்ன் என்னது ஓம். ஸோ அதை நான் அப்படியே போய் டைப் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த எண்ணில் ஓம்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு சர்வலெட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு யூஆர்எல் பேட்டர்னுக்கு மேப் பண்ணி அதை இப்படி கால் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இது எப்படி பண்ணுறது, சர்வலெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி ஒரு வெப்பில் வந்துட்டு சர்வரில் ரன் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஹேவ் a குட் டே. பை கைஸ். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ.